Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Sotram, 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 sotram. அப்பா மனிதர்கள் ஆண்டவரே நான் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியாத்மா ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் எந்த நிலையில் இருந்தால் நீ மாத்திரம் அறிந்தாண்டவரே அவர்களோடு கூட இந்த வார்த்தை இடைபெடுத்தும் அப்பா. ஒரு வார்த்தை எங்களை சுகமாக்க மாட்டவரே, ஒரு வார்த்தைகளை வாழ வைக்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே, ஒரே வார்த்தை ஆண்டவரே எங்களை அந்த சமாதானத்துக்குள் நடத்தும் அப்பா. ஆண்டவரே எங்கள் செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளை ஆண்டவரை திறந்தருளும், இதயத்தை திறந்தருளும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு எல்லை முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. சமூகத்தில் ஆலயத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சிரசை மீதும் ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியானவர் நீ அசைவாடுங்க, மகிமையினால் மூடுங்கப்பா. பெரும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சத்திய வேதம் பக்தரின் தீபம் சுத்தர்கள் போதும் பாதையின் தீபம் உத்தமமாக்கும் சத்தியவே எத்தனை துன்பம் துயரும் வண்ணம் பக்தரை தேற்றிடும் எத்தனை துன்பம் துயரும் வண்ணம் Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த ஒரு வாசிக்க சங்கீதம் புத்தகம் சத்தமா வாசிங்க. 105வது அதிகாரம். சீக்கிரமா சுருக்கமா ஒரு 4 நம்பர் நினைக்கிறேன். 105வது அதிகாரம் 105வது வசனம் முதல் 4 வாசிக்கிறார். Hallelujah. சங்கீதம் புத்தகம் 105 1 4 வசனம் சத்தமா. கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவர் நாமத்தை என்ன பண்ண பிரஸ்தாபப்படுத்தணும். கர்த்தரை துதிக்கணும், ஒரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், சொல்லணும். ஒரு நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். அநேக சொல்லணும், தேவன் எனக்கு இந்த காரியம் செய்தார், எங்களுக்கு இந்த உதவி செய்தார், நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். பண்றோமா? நன்மை மட்டும் வாங்கிட்டு அம்பியா இருப்பாங்க சிலர். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் சின்ன காரியம் செய்தாலும் அது நன்மை நினைத்து நன்றியோடு மற்றவங்க கிட்ட சொல்ல போறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வாசிக்கணும். அவருடைய செய்கைகளையோ, அவருடைய செய்கைகள் எப்படி நம்ம நடத்துகிறார், அவர் செய்கையினால் எப்படி நம்ம வழி நடத்துகிறார், அந்த செய்கைகள் எல்லாம் நாம் வாசிக்கணும். ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்க, சொல்லுங்க. பிட்டு ஜனங்களுக்குள்ள போய் சொல்லணும். நம்ம சொல்றோமான்னு நம்ம தான் ஆராய்ச்சி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ சொல்ல பழகுங்க. கர்த்தர் மீண்டும் மீண்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவரை பாடணும், அவரை கீர்த்தனை பண்ணணும்,
அற்புதங்களை எல்லாம் அவர் அதிசயம் எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் சொல்றாங்க. வேதம் அதெல்லாம் சொல்லுது. அவர் அதிசயமான தேவன். அவர் அதிசயத்தை செய்கிற தேவன். அவர் செய்கிற அதிசயத்தை எல்லாமே சொல்லலாம். ஒரு சரீரத்துல செய்யறாரோ, வேலையிலே செய்யறாரோ, குடும்பத்திலே செய்யறாரோ, வருமானத்துல செய்யறாரோ, எந்த நிலையில எங்க நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டு பதில் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யறாரோ அந்த அதிசயத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அடக்க கூடாது. மற்றவங்க கிட்ட சொல்லப்படணும். அது வாசிக்குமா? தானித்து பேசுங்கள். தானித்து பேசு. தானித்துன்னு அது சொல்றது. அதை பற்றி நம்ம அசை போடுறது. தேவன் செய்த நன்மை சொல்றது. வாசிங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். மேன்மை பாராட்டுங்கள். மேன்மை பாராட்டுங்கள் அது உயர்த்துங்கள். ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவன் இப்படியாய் என் பிள்ளைகள் வாழ்க்கையில செய்தார், என் குடும்பத்தில் செய்தார், அதிசயத்தை செய்தார் என்று மேன்மை பாராட்டு. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தரை தேடுகிறவர்களோ மட்டும் வாசிங்க. கர்த்தரை தேடுகிறவர்களை இதெல்லாம் எப்படி இருக்கும்? கர்த்தரை தேடாதவங்களெல்லாம் உள்ளதான் எப்படி இருக்கும்? சோகமா இருக்கும், துக்கமா இருக்கும், பலவீனமா இருக்கும், ஒடுங்கி போயிருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவங்க எப்படி இருக்கும்? கர்த்தரை தேடுகிறது ஜபிப்பது. ஜபிக்கிறோமா? ஜபிக்கிறோமா? நேரத்தை ஒதுக்கி ஜபிக்கிறோமா? 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவரை தேடுறோமா? அவங்களை தேடாதவங்க எப்படி இருக்கும்? தேடுறவங்க எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் தேடாதவங்க எப்படி இருக்கும்? துக்கமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க. கர்த்தரோட வல்லமையும் நாடுங்க. வல்லமை நாடுங்க. அவர் வல்லமை நாடுறோமா? அவர் வல்லமை பற்றி பேசுகிறோமா? அவர் வல்லமை நம்புறோமா? நீ நம்பி விசுவாசமா இருந்தாலே அவர் நாடுறதுக்கு பொருளாது. அவர் நம்பிக்கை வச்சு நம்ம இருக்கிறப்ப அவர் நாடி நம்பிக்கை வைக்கிறது. ஆலயத்தில் வந்து தேவனே இந்த காரியங்களை நீங்க ஜெயமாய் மாற்றுங்கன்னு நம்ம சொல்றது. ஆலயத்தில் வந்து நீங்க வந்துதான் கேளுங்க. வாசிக்குமா மறுபடியும்? ஒரு சமூகம் என்னது? ஒரு சமூகம் எப்பெல்லாம் நம்ம ஒரு பாதுகாப்பு அமர்ந்து ஒரு ஜபிக்கிறோமோ தேடுறோமோ நித்தமோ, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் இல்ல, நித்தமும் தேடணும். புரியுங்களா? நம்ம தேவைக்கு மாத்திரம் தேடக்கூடாது. நம்மளுக்கு சுகமா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும், வறுமையா இருந்தாலும், பசியா இருந்தாலும், வேதனை இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், எல்லா நிலையும் நம்ம தேவைப்படணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஒரு மேன்மைக்கு போகும். அது தேடாம சோர்ந்து அமர்ந்து குந்தி நடந்து போயிடலாமா? உக்காஞ்சி போனா போக முடியுமா? குந்தி போனா போக முடியுமா? குந்தி போனா லேட்டா தான் போய் சேரணும். நடந்துட்டே இருக்கணும். ஆண்டோட காலத்தை முடிச்சா போய்கிட்டே இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்குமா? சோத்திரம். அல்லேலூயா. அதே சங்கீத புத்தகம் 130 1-5 வாசிங்க. இந்த வசனம் வாசிங்க. வசனத்தை சொல்லி வாசிங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு பெரிய பிரச்சனை, உங்க நெருக்கங்கள் எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். துக்கத்துல ஆழத்திலிருந்து நான் பேசுறது காத விடலையா? பாதாளத்துல இருக்கிறேன், ஒடுங்கி போயிருக்கிற வாழ்க்கை, கீழே இருக்கிறேன். அதுதான் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை கேளுங்க. நான் கீழே இருக்குன்னு மறந்துடாதீங்க. என்ன சத்தத்தை கேளுங்க. என்னோட விண்ணப்பம், சத்தத்தை விண்ணப்பம் நம்ம கேட்கிறேன், ஜபிக்கிறேன்ல, கேட்கிற பிரச்சனையை சொல்றேன்ல, என்னோட விண்ணப்பத்தை என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு என்னோட செவிய கவனிப்பதாக. உங்க செவி கொடுத்து கேளுங்க. நான் பேசுற காதல் இல்லையா? கேட்கறல, செவி கொடுத்து கேளுங்க. ஜபத்துல எப்படி பேச கத்துக்கணும். எத்தனை பேர் நம்ம பேசுறோம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவரே அப்படின்னு கிணத்தை கொடுக்கணும். தகப்பன் இடத்துல உட்காந்து சொல்ற மாதிரி எல்லா குறையிலையும் சொல்ல கத்துங்க. பைத்தியமா என்ன சொல்றேன். தனியா உட்காந்து நம்ம பேசுறது வெளியே கேட்கணும்னு அவசியம் இல்லை. மௌனமாவே நம்ம நினைவு கொடுத்தாலுமே தேவை கேட்கிறேன். ஆமென்.
நம்ம பெருமூச்சியில் இருந்து நம்மளோட வார்த்தையும் வாஞ்சையும் அறிகிற தேவை. நான் சொல்றது வருதுங்களா? நம்ம பெருமூச்சு விடல, நம்ம எதை நினைத்து பெருமூச்சு விடுறோமோ அந்த வாஞ்சியை அந்த வார்த்தை தேவன் அறிகிற தேவன். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் யாரும் நம்ம பேசுறது கேட்காது, உங்க நினைவெல்லாம் அவர் அறிந்திருக்காரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே அக்கிரமங்களை கவனித்திருக்கிறார், என்னோட அக்கிரமங்களை எல்லாம் கவனித்திருக்கிறான். கர்த்தாவே கர்த்தாவே அக்கிரமங்களை நீர் அக்கிரமங்களை கவனித்திருக்கிறார், நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பதானால் யார் நிலைநிற்பான் ஆண்டவரே? யார் நினைக்கும்? அவரு நம்ம அக்கிரமம்லாம் நமக்கு தெரியும், நம்ம செய்யற பாவங்கள்லாம் அவருக்கு தெரியும். அவர் நினைச்சாருன்னா வச்சு நம்ம ஆலயத்தில் இருக்க பூமியில இருக்க மாட்டோம். அவர் நம்ம மேல வச்சு இறக்கத்தினாலும் அவரை வந்து தம்மையே விலையா இந்த பூமியில ரத்தத்தை சிந்தனாலும் நம்ம வீட்டு வைத்த அன்பினாலும் எல்லாவற்றையும் மறைக்கிறார், மறக்கிறார். ஒரு அர்த்தம் தான். பாவங்கள்லாம் நினைச்சா யார் நிலைநிற்பான்? யார் நிலை நிற்க முடியும்? ஆண்டவரே நிற்க முடியுமா? இயேசுக்குள் நிலை நிற்க முடியுமா? முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து பாவங்களை மன்னித்து அவர் ரத்தத்தினால் கழுவி மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து நம்ம பரிசுத்த ஆவியால் கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி தேவ ஆலயத்துக்குள்ள நம்மளை வைத்திருக்கார். மாதந்தோறும் அவர் ரத்தத்தையும் சதையும் பானம் பண்ண நம்மளுக்கு வாய்க்கை செஞ்சிருக்கார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை வசனம் அது? 5 வசனங்க. உமக்கு பயப்படும்படிக்கு, உமக்கு பயப்படும்படிக்கு, 4 வசனம், உமக்கு பயப்படும்படிக்கு, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, உமக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அவரிடம் பணிதான் என்ன இருக்குது? அவருக்கு நெடுங்கிற என்ன இருக்கு? அவர் என்ன மன்னிக்கிற தேவனா இருக்கு. ஒரு குற்ற மனத்தோடு உங்களையே குறுகி நீங்களே உங்களை வந்து ஒடுக்கிடாதீங்க. நான் இப்படி செஞ்சுட்டேன், இந்த மாதிரி வாழ்க்கை நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பா, நான் தெரிஞ்சு தெரியாமல் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து, அவர் முன்னாடியே சொல்லிட்டார். குற்றம் நினைச்சுன்னா நினைக்கல, அவர் நினைக்கல, முன்னாடியே நினைக்கல. மறுபடியும் என்ன சொல்றாரு? வாசிங்க. உமக்கு பயப்படும்படிக்கு, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆமா, பயந்தாலும் மன்னிப்பு உண்டு, பயப்படலாம் மன்னிப்பு கிடையாது. முன்னாடி அவர் மன்னிச்சிட்டாரு, அதை நினைத்து பயந்து வாழ்றப்போ மன்னிப்பு கொடுக்கிற தேவனா இருக்காரு, குற்றத்தை மன்னிக்கிற தேவனா இருக்காரு. வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தை நம்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவர் வார்த்தைக்கு காத்திருக்கணும். ஆத்துமா நம்பணும். ஆத்துமா வந்து ஒரு வார்த்தையை நம்பணும். நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தையை நம்பணும். இந்த வார்த்தையை நம்பி ஏற்றுக்கின கை கொண்டு நம்ம நடக்கிறப்போ நம்ம வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அதுக்காக நம்ம கரங்களை கொடுத்துட்டாரு ஆண்டவரு. ஆசீர்வாத கரத்துல கொடுத்தா நம்ம எடுக்காம என்ன செய்யறோம்? உதறி விட்டு எங்கேயே உதறி விட்டு போறோமா? எத்தனை பேர் உதறி விட்டு போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். இந்த கேட்கிற வசனம், இந்த வார்த்தைய சிந்தையில இணைத்து நிறுத்தாம வெளியே போனோம்னா விட்டுட்டு போறவங்க எத்தனை பேருக்கு தெரியாது. இந்த வார்த்தை நீ கேட்ட வசனத்தை அப்படியே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணி நம்ம பேசலாம். 100 வசனம் பேசலாம். ஒரு வசனத்தை நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கிறப்போ நம்மளுக்கு அந்த வார்த்தை வந்து நம்ம சுகந்தரிச்சுக்கலாம். அந்த வார்த்தை நமக்குரியதான் நம்ம மாற்றிக்கிட்டு இன்னும் விசுவாசம் அந்த வார்த்தை நம்மளுக்கு நேராகி வருகிற போது இந்த வார்த்தையை எழுதி நம்ம வந்து பரிசிலியா தைரியம் வைக்கிறப்போ இந்த வார்த்தையை நம்ம பார்க்கறப்பெல்லாம் ஜெபிக்க இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில அப்படியே நடக்கிறதா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 72:13 வாசிங்க. முடிங்க. சங்கீத புத்தகம் 72ஆம் அதிகாரம் 13வது வசனம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you, Master. பலவீனனுக்கும் பலவீனமா இருக்கிறீங்களா? யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்க? ஏதாவது ஒரு விஷயத்துல அப்பப்ப விழுந்துருவீங்க. பலவீனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. நம்ம செய்யக்கூடாது நினைப்போம், அதுலேதான் நினைக்கிறோம், அதுலேயே போய் மாட்டிக்குவோம். அதான் நம்ம பலவீனம். நம்ம பலவீனம் அறிஞ்சு நம்ம பலவீனம் தெரிஞ்சா நம்ம பலவீனம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? அதை காமிச்சு அழகா நம்ம பலவீனப்படுத்தி அவங்க நினைக்க வேண்டிய காரியத்தை
முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் மனுஷனோட குணம். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஒன்றுமில்லாதவர் சரண்டா ரொம்ப எளிமையான ஆண்டவரே. உங்க பாதைக்கு மண்ணுக்குள்ள ஒப்பா நான் இல்லை ஆண்டவரே. ரொம்ப எளிமையானவர் தாழ்த்தணும். தரமட்டமா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்போ தேவன் எப்படி இருக்காங்க தெரியப்படுறாரு. நானும் வந்தாலுமே தேவன் அங்க இருக்க மாட்டாரு. எனக்கு எல்லாம் தெரியும் யாரெல்லாம் பேசுறாங்களோ அங்க ஆண்டவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே ஆண்டது நான் வானத்தில் குறைவுடன் ஆண்டுகிறேன். அப்பா நான் எல்லாத்திலும் பார்வைக்கு ரொம்ப குறைவா இருக்கேன். நிறைவாக்குறது நீங்க மட்டும்தான் ஆண்டவர் கேட்கணும். கேட்கணுமா? எல்லாம் நிறைவானவங்க யாரும் ஒருவரும் இல்லை. குறைவுள்ளவர்கள் நம்ம தாழ்த்த 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 சொல்ல 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 தேவன் நம்மளை நாணத்தில் சேர்ந்தவர்களாய் மாற்றுவாரு. வாழ்கிற பகுதியில குடும்பம் உயர்த்துவாரு. எல்லாத்திலையும் நம்ம தேவன் உயர்த்தின வல்லவராக இருக்காரு. ஆமென். அல்லேலூயா. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். தேவன் இருக்கார். எளிமையா இருக்கும், ஏழையா இருக்கும், வசதி இல்லாம இருக்கும். விசாரிக்கவோ நேசிக்கவோ அன்பு செலுத்தவோ யாரும் இல்லை. நம்மள நேசிக்க யார் இருக்காரு? கர்த்தர் இருக்காரு. சொல்லுங்கள நம்மள நேசிக்க யார் இருக்காரு? கர்த்தர் இருக்காரு. விசுவாசம் மனுஷ அன்பு மூழ்கி போயிடும். தேவைக்கு அப்புறம் நம்மள உதவிட்டு போவோம். ஆனா தேவன் அன்போ இறுதி வரையில் அவரோட போய் தங்கியிருக்கார். இந்த பூமியில ஜீவனோடு இருக்கிற காலம் தேவன் அன்பு நடத்தும், பாதுகாக்கும், சுமக்கும். ஆமென். அல்லேலூயா. யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கடைசி நான் படிக்க போறேன். யோவான் 8:12. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா. நன்றி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவரை பின்பற்ற இருளுக்கு போவீங்களா? மறுநாள் வசனம் திருப்பி நிறுத்தி இருந்தாலும் வாசிக்க சத்தமா. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் இருளுக்கு போக மாட்டான். இருள் என்னது? நரகம். இருள உலகம். இருள உலகம். உலகத்தில் இருந்து எப்படி வேணா வாழலாம். நம்மளை வேர் பிடிச்சிட்டாரு. நம்மளை வேர் பிடிச்சு பிள்ளையா மாத்திட்டாரு. முழுக்கி நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவர் ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டோம். உடன்படிக்கை என்ன பண்ணணுமா? அந்த ஞானஸ்தான தொட்டிலே என்ன உடன்படிக்கை சொல்லுங்களேன். உடன்படிக்கை என்ன பண்றோம்? உலகத்துக்கு பிரிந்து மாம்சத்துக்கு மறித்து ஒண்ணுப்பா நானே சொன்னேன். வேர் பிரிச்சு அவருடைய மகளாய் வாழலாம். எல்லாமே சொல்லலாம். எப்படி சொல்ல தப்பு கிடையாது. ஆனா நன்மை சொல்லணும். நல்லது சொல்லணும். ஆமென். அது நம்மளை வேர் பிரிச்சாரு. உலகத்திற்கு வேர் பிரிச்சு எல்லா ஆசை பாசத்துக்கும் உலகத்துக்கும் வெறுத்து எல்லா உலக யுத்தத்துக்கும் எல்லாம் ஓடும். ஒரு கூட்டம் சீமா தாண்டி ஓடும். ஒரு கூட்டம் புறாவடிக்கு ஓடும். ஒரு கூட்டம் எங்க டிவி சரியிலே பிடிக்க அழுதுட்டு இருப்பாங்க. எங்க வீட்டுல பெரும்பாலும் வீட்டுல பார்த்தா அழுகு சத்தம் கேட்கும். யார் அழுகுன்னு பார்த்தா டிவி அழுதுட்டு இருக்கோம். டிவி என்ன பண்ணா அழுவிச்சு நம்மளையும் அழ வச்சு குடும்பத்தை அழ வச்சு நாடகம் பார்த்து நான் தெளிவா பேசுறாங்க. ட்ரெயின்ல பஸ்ல போறப்ப கேட்க வச்சு அப்பா அவ்வளவு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க. நாடகம் வீட்டுக்காரங்க எப்படி பேசணும், பிள்ளைங்களை எப்படி அனுமதிப்படணும், வேலையை எப்படி பேசணும், எல்லாத்தையும் சொல்லி தராங்க. அதெல்லாம் மேக்சிமம் எல்லாம் குறைச்சிங்க. தேவனுடைய சீரியல் தேவனுடைய விரோதமான காரியங்களை பார்க்காம உங்க ஆவிக்குரிய காரியங்களை வளர்த்துக்கொள்ள எதுவுமே சேனல் இருக்குது. கிறிஸ்தவ சேனல் பாடல்கள் கேட்கலாம், வசனம் கேட்கலாம்,
மெசேஜ் கேட்கலாம். இதுக்குள்ள நீங்க போகணும், உங்க வாழ்வே மேன்மறையும். ஆமென். மீண்டும் ஒரு வசனம் வாசிக்கலாம். என்னை பின்பற்றுகிறவன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் இருளுக்கு போக மாட்டான், உலகத்துக்கு போக மாட்டான். நான் சொன்ன காரியம் உலகம், அதான் இருள். வாசிங்க. ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளி யாரெல்லாம் அடைந்திருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை போய் அடிமையாகி மாட்ட மாட்டாங்க. ஆமென். தேவனுக்கு ஜீவ ஒளி யாரெல்லாம் பெற்றிருக்காங்களோ, ஜீவ ஒளி யாரார் குடும்பத்தெல்லாம் இருக்கோ, ஜீவ ஒளி யாரார் குடும்பத்தெல்லாம் இருக்கோ, ஜீவ ஒளி யாரோட வாழ்க்கையெல்லாம் இருக்கோ, அவங்க எப்படி இருப்பாங்க? இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பாங்க. அப்பா எப்படியும் பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பாங்க. வேறுபட்டு இருப்பாங்களா? தகப்பன் எவ்வளியோ அவ்வளிய பிள்ளைகள் போகணும். நம்ம வழியா இந்த அநேகருக்கு தேவனுக்கு நேராய் திருப்ப, அந்த ஒளிக்கு நேராய் திருப்ப, அவருடைய ஒளியை ஒரு வார்த்தையை சொல்லி அவர் பிள்ளையா நம்ம மாறணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாட்டுக்கு சாரிகள் ஆண்டவரே எங்களோடு கூட ஏற்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கேட்ட வசனம், இந்த வார்த்தை ஆண்டவரே ஒரு வாழ்க்கையும் குடும்பத்திலையும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையும் பெரிய செய்யணும். தகவல் ஒப்பு கொடுக்கும். கேட்ட ஒவ்வொருவரையும் தகவல் ஒப்பு கொடுக்கும். நீதியான பகுதி இந்த நடத்தினார். ஆமென்.